சார், சொசைட்டிங்கிறது இன்னைக்கும் சேட்லி ஓரளவுக்கு மேல் டாமினேட்டடாக தான் இருக்குது. அது மாறணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக மாறணும். மாறுமான்னு கேட்டால் பெரும்பாலும் கிட்டத்தட்ட நான் வந்து 3500க்கு மேலே ப்ரோக்ராம்ஸ் இது வரைக்கும் என் லைஃப்பில் பண்ணியிருக்கேன். சரி, அதில் ஒரு 150 ப்ரோக்ராம் அனாஹிதா அபூர்வா சகோதரிகளோட பண்ணியிருக்கேன். அவங்க 2 பேரும் வந்து ஹரிகதா பெர்ஃபார்ம் பண்ணி, அவங்க அர்ச்சனா ஆரத்தியோட ஒரு 30-40 பண்ணியிருப்பேன். சுசித்ரா பாலசுப்ரமணியமோட பண்ணியிருக்கேன். அமிர்தா முரளியோட பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஈகோலாம் வரதில்ல? என்ன சார், என்ன ஈகோ? அவங்க சூப்பர் டேலண்டட் எல்லாரும். அவங்களுக்கு தான் ஏதாவது இன்ஹிபிஷன் இருக்கணும். ஐயோ நம்ம துஷ்யந்தோட பண்ணணுமா வேண்டாமான்னு. எல்லாரும் சூப்பர் டேலண்டட். டேலண்ட்ல எப்படி சார் ஜெண்டர் வரும்? அதுதானே வந்திருக்குன்னா அது அவங்கவுங்க மாத்திக்கணும். ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம்ஸ். எனக்கு வந்து வயலினிஸ்ட் பெண்கள் நிறைய பேர் வாசிச்சிருக்கா, கடத்துல வாசிச்சிருக்கா, பாட்டுல அகாம்பனஸ் வோக்கல் சப்போர்ட்லாம் அவ்வளோ விமன். அவ்வளோ டான்சர்ஸோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அவ்வளோ டான்சர்ஸ். சோபனா பாலச்சந்திரா, அனிதா குஹா, ரோஜா கண்ணன், பிரியா முரளி, ஜெயந்தி சுப்பிரமணியம், ரம்யா ராம் நாராயணன், ஷைலஜா, லாவண்யா சுரேந்தர், ஸ்ருதி பிரியா, ஸ்மிருதி, லிஸ்ட், அவ்வளோ, உர்மிளா சத்யநாராயணன், எவ்வளோ பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் டான்சர்ஸோட. அவங்களோட டேலண்ட் எல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு சமயத்தில் சந்தோஷமா இருக்கும், பொறாமையாகவும். பெங்களூர்ல, சவுத் பெங்களூர்ல ஃப்ரைடே அன்னைக்கு நான் உபன்யாசம் பண்ணேன்னா ஃபுல் முச்சு விட முடியாத அளவுக்கு கூட்டம். யூஎஸ்ல பே ஏரியால 6 நாள் என்னுடைய உபன்யாசம் வெட்னஸ்டே அன்னைக்கு ஆரம்பிக்குது. வெட்னஸ்டே அன்னைக்கு 1250 பேர் வரா. ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா, பானிபுரி விற்கிறவங்க. பானிபுரி ஏன் பானிபுரி வித்தா என்ன தப்பு? உழைச்சு சாப்பிட்றவருடைய தொழில பானிபுரி வாலா, அதிரசம் பண்றவன், முறுக்கு விற்கிறேன், ஏன் அதுல என்ன தப்பு? பக்கோடா பொரிச்சா என்ன தப்பு? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுல திமுகவினர் வந்து பிகாரிகளை துன்புறுத்துகிறார்கள். இங்கே உள்ள பிகாரி ஒர்க்கர்ஸ்லாம் துன்புறுத்துகிறார்கள். ஒரு பிரைம் மினிஸ்டர் ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்காரு. மாநில ஒற்றுமை முக்கியம். இந்த மாதிரி அன்னசரியா ரீஜனல் இம்பேலன்ஸ்லாம் ஆயிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரிய வேண்டாமா? அப்போ அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு, அதுவும் எலெக்ஷனுக்காக சொல்லலாமா? பிஎம்ஓல நிறைய இமெயில் ஐடிஸ் இருக்கு. யாரா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் எழுதி போடலாம். பிரைம் மினிஸ்டர் சொன்னது தப்பு, எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அது நீங்க எழுதி போடுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. என்னுடைய ஒப்பீனியன் கேட்டேன்னா, நான் வந்து ஒரு மானிட்டரிங் பாடி கிடையாது சார். ஐ எம் நாட் இன் த போலீஸ். நான் வந்து இங்க பிஹாரிகள் எத்தனை பேர் இருக்கா, நான் எல்லாரையும் போய் இன்டர்வியூ பண்ணி உங்களை துன்புறுத்தினார்களாலாம் கேட்க மாட்டேன். இது ஒரு தனி விஷயம். ஆனால் நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா, பானிபுரி விற்கிறவங்க. பானிபுரி ஏன் பானிபுரி வித்தா என்ன தப்பு? இங்க தமிழ் மக்கள் பானிபுரி சாப்பிட்றது இல்லையா? அவர் வித்தாருன்னா சாப்பிட மாட்டாரு சார். உள்ளூர்ல சில பேர் பேசுறது வந்து வேற, ஒரு ஹையஸ்ட் போஸ்ட்ல உள்ள ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுறது வேற சார். ரெண்டும் ஒன்னாயிடுமா? சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த பண்டிகைக்கெல்லாம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், தமிழ்நாட்டுக்கே ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்கக்கூடியவர் வாழ்த்து சொல்றது இல்லையேன்னு. நீங்க அப்போ ஒரு தடவை கூட அவர் பண்ணாதது தப்புன்னு சொல்லல. ஆனா இப்ப பிரைம் மினிஸ்டர் சொன்னதுக்கு நான் வந்து தப்புன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன். இல்ல, இது ரெண்டு வேற வேற விஷயங்கள். நோ, தே ஆர் குவைட் தி சேம். ஹிந்தி பேசுறவங்க ஹிந்திய மட்ட தட்டணும். நான் என்ன சொல்றேன், தமிழை ஒசத்தியா காண்பிக்கணும்னு இன்னொரு கலாச்சாரத்தை நம்ம மட்ட தட்டணுமா? அந்த பெருந்தன்மை நமக்கு இல்லையா? இல்ல, அந்த அளவுக்கு இன்செக்யூர். மூன்றாம் தர அரசியல்வாதிகள் சில பேர் பேசியிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. இப்ப யாரு நீங்க மூன்றாம் தர? இத பானிபுரி வாலான்னு சொன்னவர் மூன்றாம் தர அரசியல்வாதியா? இங்க சில பேர் பேசியிருக்கலாம். அது எல்லா கட்சியிலும் பேசுறாங்க. அது அடிக்கடி 3 இயர்ஸ். இப்போ ஒரு எதிர்கட்சியில பேசக்கூடியவங்க வேற, ஒரு ஆளுங்கட்சி பேசக்கூடியது வேற. இப்ப பிரைம் மினிஸ்டர் சொன்னதுக்கு அவர் தான் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியும். இது சரியா தப்பாங்கிறதோ நான் தான் சொல்லிட்டேனே, நான் ஒரு பாடி கிடையாது எல்லா பிஹாரிகள்லயும் போய் உங்களை அடிக்கிறாங்களா, குத்துறாங்களா, கொல்றாங்களான்னு கேட்கறதுக்கு. பட் ஒரு நாட்டுல ஏதோ ஒரு சில காரணங்களால ஒரு பீகாரோ ஒரு உத்தரப்பிரதேசாலேயோ எக்கனாமிக்கலி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பண்ணிட்டு இருக்காங்க, நாட் டு த ஹை எக்ஸ்டென்ட். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா அந்த உழைச்சு சாப்பிடக்கூடிய மனிதர்களை, இப்போ திருடர்களை நீங்கள் அப்படி சொல்லலாம் இல்லையா? இப்போ திருடினா ஒருத்தர், அவன் எப்படி திருடுறான் பார். உழைச்சு சாப்பிட்றவருடைய தொழில பானிபுரி வாலா, அதிரசம் பண்றவன், முறுக்கு விற்கிறேன், ஏன் அதுல என்ன தப்பு? பக்கோடா பொரிச்சா என்ன தப்பு? ஒரு இடத்த நீங்க கேள்விப்பட்டேலா இல்லையான்னு தெரியல. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து ஏதோ ஒரு பேச்சுல ஒருத்தர் சொன்னார், இன்னும் என்ன பெரிய கதா காலக்ஷேபம் பண்றவனான்னு ஏதோ ஒரு, அதாவது இந்த நான் உபன்யாசம் பண்றேன், சோ வாட்?
நான் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் சார். படிக்காம எந்த தொழிலையும் எனக்கு வந்து ஒரு முன்னேற்றமே இல்லாமல் கடைசியில ராமாயணம் சொல்லணும்னு வரல. பிடிச்சு என் ராமன் மீது ரொம்ப காதலோட நான் வந்திருக்கேன். ஸோ கதாகாலக்ஷேபத்தை இவங்க தான் சொல்றாங்க சோஷியல் செட்டப், நம்ம வந்து எல்லாரையும் மதிக்கணும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லைன்ட்டு. இப்ப பானிபுரி வாலான்னு சொல்லும்போது என்ன ஒசத்தியா நீங்க சொல்றீங்களா? கதாகாலக்ஷேபம் பண்றவர்னு சொல்லும்போது ஒசத்தியா சொல்றீங்களா? பேருக்காக ஒரு பிஎஸ்சி டிகிரியை வாங்கிட்டு படம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறத விட நான் ஒழுங்கா 99% வாங்கி நல்ல காலேஜ்ல படிச்சு ஒழுங்கா வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் வாட் ஐ எம். ஸோ அதனால வந்து எந்த ஒரு ஆளையுமே நான் வந்து அரசியல்வாதிகளையும் மட்டத்தட்டி பேசணும்னு நான் சொல்லலை. ஒரு அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அவர் ஏதோ ஒரு ஒப்ஜெக்டிவோட வந்திருக்கார். எந்த ஒரு தொழிலுமே ஒசத்தி தான் சார். இவங்களே வந்து மனுஸ்மிருதி ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இவங்களே இப்படி பேசினா, ஸோ டைகாட்டமி தெரியுமே. எந்த கிருஷ்ணர் பகவத்கீதையை சொன்னாரோ அவர் பார்த்தனுக்கு சாரதியா இருந்தார். எந்த கிருஷ்ணர் துவாரகாதீசனா இருந்தாரோ பஞ்ச பாண்டவர்களுக்காக தூது நடந்தார். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி அவனே சென்றான்னு ஆழ்வார் எடுக்கிறார். அதனால பெருமாள் ஒரு நாளும் நான் வந்து டிரைவரா இருக்கேனே, நான் மெசஞ்சரா இருக்கேனேன்னு பார்க்கல. அந்த கலாச்சாரம், அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துல பானிபுரி விற்கிறவன், கதை சொல்றவன், ஏன் கதை சொன்னா என்ன தப்பு, பானிபுரி வித்தா என்ன தப்பு? இல்ல, எல்லா காலகட்டத்திலயும் இந்த மாதிரி எல்லாம் பேசுறவங்க இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு யாராவது ஒருத்தர் பதிலடி கொடுப்பா சார். அதுக்காக நம்ம வந்து எல்லாரையும் நம்ம அப்படி பார்க்க முடியாது இல்லையா? யாரும் பார்க்க முடியாது இல்ல. அதாவது எல்லா காலத்திலயும் இந்த மாதிரி அடுத்தவங்க தப்பா பேசுறவங்க இருப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம். கரெக்ட். சோ இப்ப பேசினா எதிர்வினை எப்பவாவது வருமா வராதா? நம்ம இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணா இன்னைக்கே நமக்கு அதுக்கு எதிர்வினை கிடைக்குங்கிறது இல்ல சார். நாளைக்கு கூட கிடைக்கலாம். சோ எது யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு வள்ளுவர். யாகாவாராயினும் நாகாக்க வேண்டும். அவ்வளவு. சென்னை வந்து இன்னொரு டிசம்பர் சீசனுக்கு தயாராயிடுச்சு. ரொம்ப காலமா சொல்லப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்ன, பெரிய வித்வான்கள் வந்து பெண்களை வந்து அகாமடி ஆர்டிஸ்டா வச்சுக்கிறதே இல்லை, போட்டுக்கிறதே இல்லை. அதே மாதிரி பெண்களை வந்து அவங்க வந்து அகாமடி ஆர்டிஸ்டாவும் வச்சுக்கிறது இல்லை, அதே மாதிரி பெண்களுக்கு வாசிக்கிறதும் இல்லை. இந்த போக்கு வந்து இன்னிவரையும் தொடருது. நீங்க வந்து இப்ப ஹரிகதை பண்ணும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வச்சிருக்கீங்க, பெண்கள் அங்கே வித்தியாசமா நிறைய பேர் வச்சுட்டு இருக்கீங்க ஆர்டிஸ்ட் பக்கத்துல. இந்த போக்கு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சொசைட்டிங்கிறது இன்னைக்கும் சேட்லி ஓரளவுக்கு மேல் டாமினேட்டடா தான் இருக்கு. அது மாறணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா மாறணும். மாறுமான்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். அடியனை பொறுத்தவரை இந்த சப்ஜெக்டுக்கு யார் வேணும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். பெரும்பாலும் கிட்டத்தட்ட நான் வந்து 3500க்கு மேல ப்ரோக்ராம்ஸ் இது வரைக்கும் என் லைஃப்ல பண்ணிருக்கேன் சார். அதுல ஒரு 150 ப்ரோக்ராம் அனாஹிதா அபூர்வா சகோதரிகளோட பண்ணிருக்கேன். அவங்க 2 பேரும் வந்து ஹரிகதா பெர்ஃபார்ம் பண்ணி, அவங்க அர்ச்சனா ஆரத்தியோட ஒரு 30-40 பண்ணியிருப்பேன். சுசித்ரா பாலசுப்ரமணியமோட பண்ணியிருக்கேன். அமிர்தா முரளியோட பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஈகோலாம் வரதில்லை? என்ன சார், என்ன ஈகோ? அவங்க சூப்பர் டேலண்டட் எல்லாரும். அவங்களுக்கு தான் ஏதாவது இன்ஹிபிஷன் இருக்கணும். ஐயோ நம்ம துஷ்யந்தோட பண்ணணுமா வேண்டாமா? எல்லாரும் சூப்பர் டேலண்டட். டேலண்ட்ல எப்படி சார் ஜெண்டர் வரும்? அதுதானே வந்திருக்குன்னா அது அவங்கவுங்க மாத்திக்கணும். ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம்ஸ். எனக்கு வந்து வயலினிஸ்ட் பெண்கள் நிறைய பேர் வாசிச்சிருக்கா, கடத்துல வாசிச்சிருக்கா, பாட்டுல அகாம்பனஸ் வோக்கல் சப்போர்ட்லாம் அவ்வளோ விமன். அவ்வளோ டான்சர்ஸோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அவ்வளோ டான்சர்ஸ், சோபனா பாலச்சந்திரா, அனிதா குஹா, ரோஜா கண்ணன், பிரியா முரளி, ஜெயந்தி சுப்பிரமணியம், ரம்யா ராம் நாராயணன், ஷைலஜா, லாவண்யா சுரேந்தர், ஸ்ருதி பிரியா, ஸ்மிருதி, லிஸ்ட் அவ்வளோ, உர்மிளா சத்யநாராயணன், எவ்வளோ பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் டான்சர்ஸோட. அவங்களோட டேலண்ட் எல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு சமயத்துல சந்தோஷமா இருக்கும், பொறாமையாகவும் இருக்கும். என்னம்மா டான்ஸ் ஆடுறா, எவ்வளவு நாலேஜ். அவங்களோடலாம் நான் பேசும்போது ரொம்ப நான் கற்றுப்பேன். இப்போ அனிதா குஹாவோட நான் அவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன்னா அவங்களோட ஒரு தடவையும் பேசும்போது ஐம் ஜெலஸ். ஐயோ இவ்வளோ நல்லா யோசிக்கிறாளே. அவர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களை நான் அவ்வளோ தடவை போய் சேவிச்சிருக்கேன், பேசியிருக்கேன். சித்ரா விஸ்வேஸ்வரன் மேம் சொல்லி அவ்வளோ இதில் போயிருக்கேன். ஸோ வெரி வெரி கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் ஆர்டிஸ்ட் அண்ட் விமன் ஆர்டிஸ்ட். எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை சார். பல பெரிய மிருதங்க வித்வான்கள் உமாலபுரம் சிவராமன்லேருந்து ஆரம்பிச்சு, பக்தவச்சலத்துலேருந்து, அந்த காலத்தில் வில்லூர் ராமபுத்திரன்லேருந்து, திருச்சி சங்கரன்லேருந்து பல வித்வான்கள் எடுத்துக்கலாம், டாப் வித்வான்கள். அவங்க லைஃப் பூரா ரொம்ப ரொம்ப ரேரு இந்த மாதிரி பெண்களுக்கு வாசிச்சது. அது வந்து அவங்கள வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே வாசிக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு உறுதியாகவே இருந்திருக்காங்க. அதனால இத்தனை காலம் கழிச்சு நான் மாற்றிக்கிறதா அப்படின்னே சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதான் நான் சொன்னேனே சார், இட் கண்டினியூஸ். சேட் திங் இஸ் we are still a male dominated society. பல விஷயங்கள்ல அது இருந்தாலுமே
முக்கியமா பக்திக்கு சம்பந்தப்பட்ட கலைகள். ஏன்னா இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடியதுதான் பாடல், ஆமா, இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடியதுதான் நாட்டியம், இறைவனுக்கு தொண்டாற்றுவதுதான் உபன்யாசம். இதுல முக்கியமா நமக்கு அந்த பாகுபாடு வரக்கூடாது. ஏன்னா ஆழ்வார்கள்ல ஆண்டாளுக்கு இல்லாத பக்தியா ஏனைய ஆழ்வார்களுக்கு வந்துடுது. நாயன்மார்ல காரைக்கால் அம்மையாருக்கு இல்லாத பக்தியா அப்பருக்கும் ஞானசம்பந்தருக்கும் வந்துடுது, எல்லாருக்கும். அதனால ஆஸ் அ சொசைட்டி நம்ம அது கொஞ்சம் டைம் ஆகும் வரத்துக்கு. அதை நம்ம உடனே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஒன்னே ஒண்ணு சார், இதை நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ யாரோ ஒரு வித்வான், அவர் நான் பெண்களுக்கு வாசிக்க மாட்டேன்னு சொல்றேன், நீ வாசிச்சாதான் நான் உனக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ஃபோர்ஸ் பண்ணோம்னா அவர் சரின்றுவார். அது மைண்டில் அந்த சேஞ்ச் வரணும் சார். அது நம்மளா அந்த வித்தியாசம் பார்க்க கூடாதுங்கிற அந்த எண்ணம் வரணும். அது போக போக வரும், கொஞ்சம் கொஞ்சமா மாறின்னு இருக்கு சார். இப்ப எல்லாரும் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். தோ ஐ எம் நாட் ஃபுல் டைம் மியூசிஷியன், உபன்யாசகர் தான். ஆனா நிறைய தோழர்கள் நண்பர்கள்லாம் இருக்கா. எவ்வளவு பேர் இதுல பெண்கள் வாசிக்கிறா, பெண்கள் ஆண்களுக்கு வாசிக்கிறதும் ஆண்கள் பெண்களுக்கு வாசிக்கிறதும் ஜம்மு நடக்கும். எனக்கு தெரிஞ்ச சில வித்வான்களே பர்சனலா சொல்லியிருக்காங்க, எங்க வாசிப்புக்கு ஏத்த அவ்வளவு விஷயம் அவங்கள்ட்ட இல்லைங்கிறாங்க. இருமாப்போட சொன்னவங்களா நான் கேட்டிருக்கேன். டாக்டர் எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் இருந்தாங்க. நான் நிறைய பாட்டு கேட்பேன். எங்க தாத்தா நன்னா பாடுவர், பாட்டுல ஏதோ ஞானம் இருக்கு, ரசிப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் எம்எல்விக்கு இருந்த கிரியேட்டிவிட்டி இன்னொருத்தருக்கு இல்லை. கரெக்ட். ஆண்கள் ஆர்டிஸ்ட்கே நான் சொல்றேன். அப்புறம் என்ன, இந்த ஜென்ரலைஸ் பண்றதே ஒரு ஜெண்டர் பயஸ்ங்கிறது தான். என்ன நாலேஜ் எம்எல்விக்கு இருந்தது, the way she presented, ஒரு பல்லவி பாடினா அப்படி இருக்கும். in my opinion they just rock. அம்மா நல்லா பாடுறீங்களே, சங்கீதம் கத்துக்கிட்டீங்களா நீங்க? 5 வருஷம் கத்துனேன். யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? பெங்களூர்ல லக்ஷ்மி ஸ்ரீதர் அவா கிட்ட கொஞ்ச நாள் கத்துனேன். சென்னையில பவானி அப்படிங்கிறவா கிட்ட கத்துனேன். கிருத்திகாங்கிறவா கிட்ட கத்துனேன். இவ 3 பேரும் எனக்கு மியூசிக் டீச்சர்ஸ். இப்போ ஒரு ஃபுல் டைம் மியூசிஷியன் ஆகணும்னா இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் கத்துண்டு அந்த சாதகம் பண்ணி வரணும். அந்த அளவுக்கு இல்லை. பட் இப்போ ரெப்பெட்டார்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சார், அதாவது இப்போ தீக்ஷிதர் கீர்த்தனை ஒரு 150 எனக்கு மனப்பாடம். அப்படியா? தியாகராஜர்து ஒரு 100 இருக்கலாம், புரந்தரதாசர்து ஒரு 70 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போட்டேன்னா ஒரு கர்நாடக சங்கீதத்தை சம்பந்த பெற்ற பாடல்கள், க்ஷேத்ரையர் அது இதெல்லாம் போட்டாலே ஒரு 600 இருக்கும் பை ஹார்ட்டா. அதுக்கு என்ன அர்த்தங்கிறதுல இருந்து தெரியும். ஸோ அது ப்ரெசென்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். பட் ஆனா இப்போ ஒரு அபிஷேக் ரகுராம் மாதிரியோ, இல்லாட்டா இப்போ ஒரு அனாஹிதா அபூர்வா மாதிரியோ, இல்லாட்டா சீனியர் கலைஞர்கள் மாதிரியோ அவங்கெல்லாம் பாட்டிலேயே ஊறி இருக்கக்கூடியவா. ஸோ நமக்கு பட் ஐ கேன் ஷுவர்லி டெல் யூ ஹவு டு பிளான் இப்போ நான் ஹரிகதானா இப்போ நான் கிளீனா பிளான் பண்ணி கொடுத்துட்டேன்னா அது ரொம்ப அழகா போகும். இப்போ ஒருவேளை இப்போ நாளைக்கு எனக்கு பாட வேண்டிய ஆர்டிஸ்ட் 2 பேர், நான் ஹரிகதா ப்ரெசென்ட் பண்றேன், நான் பேசுறேன், அவங்க பாடுறாங்க, நான் பேசுறேன் பாடுறேன், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஐயோ லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆயிடுது, நான் பண்ணவே மாட்டேன், நான் பாடிடுவேன். ஸோ ஐ ஹவ் சங், ஐ டூ சிங். ஸோ எனக்கு ஐ டோன்ட் டிபெண்ட். எனக்கு இந்த டிசம்பர் சீசன்ல மட்டும் அது மியூசிக் ஓரியன்ட் சீசனா இருக்கிறதுனால ஒரு மியூசிக்கல் ஃபிளேவர் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும்னு இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருடையுமே கொலாபரேஷன், இப்பெல்லாம் பேர் கொலாப் அப்படிங்கிறோம், கொலாபரேட். ஐ எம் வெரி ஹாப்பி. நல்ல மியூசிஷியன்ஸ். நாளைக்கே அந்த மியூசிஷியன் எனக்கு சார் ஒரே ஜுரம், ஐயோ நீங்க வரலன்னா நான் இப்போ ஒரு வயலினிஸ்ட் வரலன்னா உடனே எல்லாரும் என்ன பண்ணுவா, இன்னொரு வயலினிஸ்ட்க்கு ஃபோன் பண்ணுவோம். நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன், நான் பாடிடுவேன். ஸோ ஐ ஹாவ் பாட்டும் நானே, பாவமும் நானே, பேச்சும் நானே. எதையுமே யாரையும் நம்பி இருக்க கூடாது சார். அந்த நம்பிக்கை நம்ம கொலாபரேஷனுங்கிறது ஈக்குவல் ரெஸ்பெக்ட்ல வருது. அவங்களுக்கு உபன்யாசகரோட பண்றோம், அவருக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்கு, ஓஹோ அவங்களோட ஆடியன்ஸும் நம்ம பாட்டை கேட்பாங்க. எனக்கு என்னன்னா அவங்களோட நம்ம பாடுறோம், இன்னும் அந்த பாலிஷ்டா இருக்கும் அந்த ஹரிகதா அப்படிங்கிற எண்ணம், இன்டிவிஜுவல் ரெஸ்பெக்ட். நாளைக்கே இந்த ஆர்டிஸ்ட் என்னால வர முடியல, எனக்கு பண்ண தெரியல, நான் வரல, எனக்கு டைம் இல்லை, ஓகே ஃபைன். நமக்குன்னு வரக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் இருக்கா, நமக்குன்னு கேட்கக்கூடியவா இருக்கா, ஐ கேன் சிங் அண்ட் ஐ கேன் மேனேஜ். ஒரு காலத்துல ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பாத்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் இருக்கும், எல்லாருமே பெரிய பெரிய சாம்பவான்கள். பண்டிபாயிலேருந்து ஆரம்பிச்சு பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், செங்காலி பிரம்மபுரம், இந்த மாதிரி வரிசையா வாரியார் சாமிகள் உட்பட சொல்றாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா செலக்டடா ரொம்ப நல்லா சொல்றவங்க பார்த்தா விரல விட்டு எண்ணிலாம் போல இருக்கு. ஏன் இந்த நீங்க கேட்கிற கேள்வி வாஸ்தவம் தான். இருந்தார் அந்த காலத்துல மகாவித்வான்கள், எம்பார் விஜயராகவாச்சாரியார், பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், செங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர், அவ குடும்பத்துல வந்த செங்காலிபுரம் நாராயணியம் சொன்னா கண்ட தண்ணி வருமே. அவர்ல எனக்கு மானசிக ஆச்சாரியன் சுந்தர்குமார் அண்ணா. இப்ப பாருங்க, நான் எப்படி உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் சார்.
சுந்தர்குமார் அண்ணா இருக்கார், மகாவித்வான். எனக்கு அவரை பார்த்தா எப்பவுமே லவ் தான். ஐ லவ் ஹிம். சுந்தர்குமார், பிரம்மர்ஷி சுந்தர்குமார்னா என் கண்ணிலேயும் தண்ணி வரும். ஐ ஜஸ்ட் லவ் ஹிம். நான் அவர் மேடையிலையும் சொல்லியிருக்கேன், எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். நான் அவர்கிட்ட ஒன்றும் கத்துக்கல, மானசீக குரு மாதிரி அவர். எங்க ஆச்சாரியன் கருணாகராச்சாரியார் சொன்னார்னா அந்த விஷயத்தோட காம்பீரியமே வேற லெவல்ல இருக்கும். அவ்வளவு அளவுக்கு வைதுஷ்ய பூர்த்தி. வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நீங்க சொல்ற வாழலாம் இருக்கா. இது என்ன எடுத்துனா சார், இப்ப நான் சொல்றவங்க எல்லாருமே 60+. இப்ப நீங்க வந்து இந்த 20 to 60 பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ரிலேட்டிவ்லி லெஸ்ஸர். ஆனா the irony is the other way, sir. Number of people who are speaking is less. பேசுபவர்கள், உபன்யாசம் ஆற்றுபவர்கள் குறைவு. ஆனா கூட்டம் எக்கச்சக்கம். இப்படி ஆயிடுதுன்னா, இப்போ ஒரு சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நான் வந்து தமிழ்நாட்டுல சென்னையில ஜூன் மாசத்துல 6 நாள் ராமாயணம் சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாரதகான சபால கிட்டத்தட்ட 1100 சீட்டோ என்னமோ இருக்கு. 1300 பேர் வரா வீக் டே. அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்டா இருக்கும், நிறைய இளைஞர்கள். நீங்க வந்து உடனே 9 கஜம் மஞ்சள் கஜம் இருக்கும்னு நினைக்காதீங்க. ஷார்ட்ஸ் பேண்ட் இவங்க தான் இருப்பாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ். பெங்களூர்ல, சவுத் பெங்களூர்ல ஃப்ரைடே அன்னைக்கு நான் உபன்யாசம் பண்ணேன்னா ஃபுல், முச்சு விட முடியாத அளவுக்கு கூட்டம். யூஎஸ்ல பே ஏரியால 6 நாள் என்னுடைய உபன்யாசம் வெட்னஸ்டே அன்னைக்கு ஆரம்பிக்குது. வெட்னஸ்டே அன்னைக்கு 1250 பேர் வரா. கூட்டம் எக்கச்சக்கமா வருது. ஆனா நீங்க சொல்றது உண்மைதான், சொல்லக்கூடிய ஆட்கள் குறைவு. இல்ல, ஆட்களும் குறைவு, அந்த படிப்பும் கம்மியா இருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த காலத்துல சேங்காலிபுரம் ஆகட்டும், பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் ஆகட்டும், பன்னிபாய் ஆகட்டும், தஞ்சாவூர் கமலாமூர்த்தி ஆகட்டும், அதை கேட்கும்போது நமக்கு ஒரு அனுபவமா இருக்கும். என்ன, அதாவது அவங்க கோட் பண்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரில்லியண்டா இருக்கும். எவ்வளவு விஷயங்கள் திருமூர்ல இருந்து ஆரம்பிச்சு எதோ கோட் பண்ணுவாங்க. அது அந்த படிப்பு இப்ப வந்து சாமர்த்தியமா நிறைய சம்பாதிக்கிறாங்க. பட் அந்த அனுபவம் மிஸ் ஆகுது. அதுக்கு 1-2 காரணம் இருக்கு சார். ஒண்ணு என்னன்னா, அவங்களுக்கு வந்து சாஸ்திரத்துல சின்ன வயசுலேருந்து, இப்ப நான் தீட்சிதர் வாழ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அனந்தராம தீட்சிதர் வாழ். ஃபார்மல் எஜுகேஷன் இன்டு சாஸ்திராஸே ரொம்ப டீப்பா சின்ன வயசுல இருந்து. அவர் எஜ்வாவா இருந்தார். பெரியவாள்லாம் வந்து பெரிய முத்தன்னாவாள்னு இருந்தார். சோமயாகம்லாம் பண்ணியிருக்கா, பெரிய அக்னிஹோத்ரிகளா இருந்திருக்கா. அந்த எஜுகேஷனே உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துரும். இப்ப எங்க ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு காம்படிட்டர் ரொம்ப கம்மியா இருக்கு வச்சுக்கலாம். நமக்கு நம்மளே காம்படிட்டர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க ஜெனரேஷன்ல நாங்கெல்லாம் கான்வென்ட்ல படிச்சு என்ஜினியரிங் காலேஜ் போய், சோ எங்களோட பிராட்டப் இப்போ விஷாகா ஹரி அவர்கள் இருக்கா. ரியல் காம்படிட்டர் சொல்றேன். இப்போ நான் இப்ப விஷாகா ஹரி அவர்கள் இருக்கா, என்னை விட வயசுல பெரியவா, நான் அக்கான் தான் கூப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ஒரு ஆப்தாளா இருக்கக்கூடியவா. அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க யாருமே வந்து ஒரு வேத பாடசாலையில ஒரு 6 வருஷம் இருந்து வந்தவா இல்ல. எங்களுக்கு ஒரு பக்கம் ஃபார்மல் எஜுகேஷன், அவங்க 2 பேரும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நான் இன்ஜினியர். பேரலா ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. இப்போ டாக்டர் வெங்கடேஷ் இருக்கார், அவர் டாக்டர். ஸோ நாங்க எல்லாருமே வந்து ஒரு மாடர்ன் எஜுகேஷன் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு, இந்த எஜுகேஷன் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. இது வேணுமான்னு கேட்டா வேணக்கூடாதுங்கிறத விட ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்தது. 2வது, இது முக்கியமா வேற இருக்கு சார். இப்ப இதுல என்னன்னா, நிறைய பேர் வரவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே நான் என்னெல்லாம் எங்க ஆச்சாரியன் கீழே வாசிச்சேனோ, ராமாயணம் சொன்னேனோ அதெல்லாம் விட்டுருவா. இவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கார். அதாவது அவங்களுக்கு என்னன்னா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு பாருங்க கதை சொல்றாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வருது. ஸோ அது 2வது. 3வது சார், இன்னொன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஜெனரேஷன் ரொம்ப கேப்பே இப்ப குறைஞ்சு டக்குன்னு மாறுறது. அனந்தராம தீட்சிதர் சொன்ன ஸ்டைல் இன்னைக்கு அது பொருந்துமான்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவர் 4 சிஷ்யர்கள் கம்பீரமா வச்சுட்டு இருக்கார். சாந்திரானந்த பபோதாத்மகம் அப்படின்னு 4 பேர் சொல்லுவா. அப்போ குருவாயூரப்பன், நான் இதெல்லாம் ருசிச்சு கேட்டிருக்கேன் எங்க தாத்தாலாம் கேட்கும்போது. இந்த ஜெனரேஷன் பார்த்தேன்னா 2 மணி நேரம் உபன்யாசம் சொன்ன 2 hours. அவங்களுக்கு 2 hours நினைச்சாலே அவர் 3.5 மணி நேரம் பண்ணார். இப்ப எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ரீல்ல உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க கொஞ்சம் பேச வேண்டியதா இருக்கு, எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, துஷ்யந்த், இப்ப சொல்றவங்க நிறைய பேர் ரொம்ப உங்களை மாதிரி ரொம்ப ஸ்காலர்லியே பேசுறதுங்கிறது ரொம்ப கம்மியா. இப்ப நிறைய பேர் என்னன்னா, சக்சஸ்ஃபுல்லா பேசுறாங்க, கூட்டம் ஃபுல்லா வருது. அவங்க கதையை தான் சொல்றாங்க. ராமாயணமோ மகாபாரதமோ பாகவதமோ கதையை சொல்றாங்களே வெஞ்சி அதுல உள்ள தத்துவ விசாரங்கள்லாம் சொல்றது இல்லை. அதுல என்ன தத்துவம் இருக்கு. வாரியார் வந்து சிம்பிளா தத்துவத்தை சொல்லுவார், ரொம்ப அழகா இருக்கும்.
அங்கங்க தத்துவத்தை அடிப்பாரு. ஏன் அந்த இந்த 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 விஷயம் சொல்லப்படுது? இப்ப தத்துவம் இல்ல, கதையை சொல்லி சொல்லி அதுல வந்து நிறைய சுவாரஸ்யமான மக்களுக்கு பிடிக்கிற குட்டி கதைகளை சொல்லி ஒப்பேத்திடுறாங்க. பெரிய கூட்டம் வருது. இது ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு சார். நிறைய விஷயங்கள் இந்த மகாவித்வான்கள் சொல்லி, இப்ப வாரியார் அவர்கள் மீது எனக்கு ஒரு தனி மதிப்பு. இல்ல, தத்துவங்களே குறைஞ்சு தத்துவங்களையும் சொல்லிட்டு வரா. அது நீங்க ஒருவேளை நீ கேட்ட நாள் அன்னைக்கு அப்படி இருக்குமோ என்னமோ. நான் நிறைய பேர் மகாவித்வான்கள் இதெல்லாம் கேட்கிறேன், நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரா. பல பேருக்கு ரொம்ப ஒரு பொது ஜனங்களுக்கு பிரபலமாகாத பல மகாவித்வான்கள் இருப்பா. அதாவது அவங்க தே ஆர் ஹாப்பி இன் தேர் ஓன் வே. அப்ப அடியேன் ரொம்ப மதிக்கக்கூடிய நாவல்பாக்கம் வாசுதேவாச்சாரியார் சுவாமி இருக்கு, மகாவித்வான் கிளாஸ். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கம்பீரம். நீங்க வந்து அவர் நிறைய பொது உபன்யாசங்கள் பண்றாரா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. அவங்களுக்கு அந்த ஆச்சாரிய புருஷர்களுக்கு ஏற்ற அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள்லாம் இருக்கு. ரொம்ப தே ஆர் இன் அகடமிக் ஃபீல்ட். ரொம்ப சூஸ் பண்ணி தான் பண்ணுவா. பட் பண்ணா கிளாஸ் இருக்கும். அவருடைய ஓல்டர் பிரதர் இருக்கார், யக்ஞம் சுவாமி பேர், அவ்வளவு நல்லா பேசுவார். அவர்ல எதை எழுதுறதுனே தெரியாது, எல்லாம் பாயிண்டா இருக்கும். அந்த மாதிரி வித்வான்களும் இருக்கா. நாங்க பொதுவா இப்போ பொது மேடையில தெரிஞ்சவா ஒரு 3-4 பேர் நாங்க இருக்கோம். இது வந்து நான் வந்து ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் அவங்க ஸ்டைல்ல சொல்லின்னு வரா சார். நிறைய தத்துவார்த்தமும் இருக்கு. காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியும் உபன்யாசம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆட்களும் கம்மி. நான் சொல்றேன் பாருங்க, உபன்யாசம் கேட்கிறவா ஜாஸ்தி. இப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல, இப்ப டிசம்பர் சீசன் ஆரம்பிக்க போகுது. என்னோட உபன்யாசத்துக்கு வாங்க, ஒரு கச்சேரிக்கு போங்க, ஜென்ரலா சொல்றேன், you will find 5 times or 10 times the music crowd in the உபன்யாசம். கேட்கணும், அந்த ஞானத்துக்காக அந்த திருஷ்ணாம்பா, அதாவது thirst, அதாவது நிறைய கத்துக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருக்கு. ஆனா சப்ளை இப்போ இதுல பிசினஸ் டிமாண்ட் இருக்கு, சப்ளை இல்ல. அவ்வளவு இல்ல. ஏன்னா அது பண்ணணும். நான் வந்து இப்போ விஷாகா ஹரி அவர்கள் நிறைய குழந்தைகளுக்கு பாடம் கத்து கொடுத்துட்டு இருக்கா. அடியேனால முடிஞ்சது நான் கத்துக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அது ஒரு ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு டைம் இருக்கிறது இல்லை சார் அது மேனேஜ் பண்றதுக்கு. பட் ஆனா ஒரு 15-20 குழந்தைகள் வந்து நம்ம கிட்ட ஃபாலோ பண்ணி டவுட்ஸ் கேட்டு அந்த மாதிரி கத்துக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்கா. தேர் ஆல் டூயிங் வெல். வருவா, கொஞ்சம் கொஞ்சமா வருவா. இல்ல உங்க பெங்களூர்ல நிறுத்துறீங்களா? ஆன்லைன் தான். பெங்களூர்ல மட்டும் எங்க ஆட்கள் இருக்கு, சென்னை அங்க இங்க யூஎஸ் எல்லாம் சேர்ந்து ஆன்லைன் தான் நிறைய பண்றா. இப்ப கூட அந்த பாட்டு மாதிரி இந்த கலையை சொல்லி கொடுத்து வருமா? கஷ்டம். பாட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுக்கு வந்து பகவத் அனுகிரகம், இதுக்கு நிறைய மனோதர்மம் வேண்டும். மனோதர்மம் ஒரு பக்கம், அதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்றதுன்னு தெரியல. அந்த வாக் சக்தி இருக்கணும் சார். அதாவது ஒரு மேடை ஏறினா சமயோஜிதம் இருக்கணும். அந்த சமயத்துல அது பேச ஆரம்பிச்சா தட்டுத்தடையின்றி அது வர வேண்டும். அது பகவத் அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகம். தேசிகன் சொல்வார், ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாக, நாக்கு நுனியில ஹயக்ரீவர் சிம்மாசனம் போட்டு உட்காந்துக்கணுமா. அது அப்படியே அது பகவத் அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகம். அது சில குழந்தைகள் நீங்க பார்க்க முடியும். அந்த குழந்தை பேசிட்டுனா ஒரு இக்கி இச்சி இட்டு, அப்பா எப்படி இவன் பெர்ஃபெக்டா பேசணும், அந்த மாதிரி ஸ்பாட் பண்ணி நம்ம எடுக்கணும். இது கத்து கொடுத்து வராது. ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்காரு அப்படின்னா சட்டுன்னு நாளைக்கு அப்படியே யாதேவி சர்வ பூதேஷுன்னு சொல்ல முடியாது. அது பாட்டு டான்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை உபன்யாசத்துக்கு. அது பகவத் அனுகிரகத்துல வரணும். இறுதியா ஏதாவது நீங்க சொல்ல வேண்டிய மெசேஜ் இருக்கு? கட்டாயம் இருக்கு. வாக் தமிழா நேயர்களுக்கு, நீங்க எவ்வளவு பேர் பாக்குறேன். இப்போ டிசம்பர்னா மார்கழி மாசம்னா, மார்கழிக்கு முன்னாடியே கார்த்திகையிலேயே ஆரம்பிச்சிடும். மார்கழி முழுக்க, தையில கொஞ்சம், இப்படி என்று பல உபன்யாசங்கள் நிறைய இடங்கள்ல பண்ணுவேன். ஆத்திகர்கள் முக்கியமா சென்னையில இருக்கக்கூடியவர்கள் எங்க இருந்தாலும் வரணும். சென்னையை தவிர்த்து ஹொசூர், மதுரை, திருநெல்வேலி, சிவகாசி, மும்பை, சிங்கப்பூர் போன்ற, பெங்களூர் போன்ற இடங்கள்லயும் பண்றேன். எங்கெல்லாம் உங்களால வர முடியுமோ கட்டாயமா வாங்கோ. முக்கியமா பொறுமையா இருந்து அமர்ந்து கேட்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் முக்கியமா அவளை கூட்டின்னு வாங்குவோம். நம்ம கலாச்சாரத்தை பத்தி 1-2 விஷயங்கள் அவளும் தெரிஞ்சுக்கணும். நமஸ்காரம். Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam
for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurappadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani, being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Thiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts, we will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be a Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi.
And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskaram.